வணக்கம் நம்பர்லே. இந்த கரூர் கேஸில் நமக்கு தெரிஞ்சது தானே. இவங்க போட்டதெல்லாம் மாற்றி அவங்க வந்து புதுசாக சிபிஐ பார்ப்பாங்கட்டாங்க. அது எதுவும் பழசு ஒன்றும் கேட்கல. ஆனால் இவங்களாம் எப்பவுமே கவர்மெண்ட் ரெக்கார்ட் பழைய ரெக்கார்டு தான் எரிப்பாங்க. அதுவும் கரூரில் எப்படி அந்த ஆவணத்தெல்லாம் எரித்து அந்த பென்ட்ரைவில் எரிச்சா மாதிரி பாதி பென்ட்ரைவ் அப்புறம் மஃப்டி போலீஸ் எடுத்ததாக சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? பழைய ஆவணங்க எரிக்கணும். இது ரீசெண்ட் ஆவணமாக இருந்தால் அது கரூரில் அந்த இப்போ நடக்காட்டினது நடந்துட்டு இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் பார்க்குறேன். அவங்க எதுவும் கொடுத்துருக்காங்க. பட் இது எதுக்காக இது பண்ணாங்கன்ட்டு தெரியல. இந்த கண்டுபிடிச்சது இந்த ஒரு 10-15 நாளில். ஸோ அதையும் விசாரிச்சுருவாங்க. அதை ஒன்றும் ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லலை. ஹேண்ட் ஓவர் பண்ணிங்க பாதி இந்த மாதிரி இருந்திருக்கு. அது பார்த்துருவாங்க. ஸோ ஏதோ மர்மம் இருக்குன்ற அண்ணாமலை. அது சிபிக்கு குழப்பமானா அது பார்த்துப்பாங்க. அதை பற்றி ஃபுல்லாக கூட கோர்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இவங்களோட இது பதட்டத்தில் எதையா பண்ணுறது அங்கே மாட்டிப்பாங்க. எல்லாமே சிசிடிவி போட்டு என்னென்னமோ அவங்க வேறு கோணத்தில் பார்ப்பாங்க சிபியும் போது. இப்போது அந்த என்ஐஏன்றது இருக்குது போலீஸு. இது அவங்க பிடிக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி குண்டு வச்சாங்கலாம், அது வேறு. அதே மாதிரி இந்த அவங்க அதுக்கு மேலே திங்க் பண்ணுவாங்கள்ல சிபிஐ. இந்த மர்மட்டைகளுக்கு அங்கே அதெல்லாம் யோசிக்க தெரியுமா? அவ்வளோவும் இருக்காது. அதை பண்ணி இதை பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இந்த ஏவல்துறையாக மாறிடுச்சு பாவம் காவல்துறை. இவங்க ஹோட்டலில் திராவிடன் ஸ்ட்ரக்ஸ்டர் அதுதான் நம்மளுக்கு குறிப்பிட்றேன். அதில் வந்து அந்த ஆம்புலன்ஸ் போனது இன்னும் பிற இதெல்லாம் நம்ம நாலேஜுக்கு ஏதோ பார்த்து சொல்கிறோம். அவங்க வேறு ஆங்கிளில் பார்ப்பாங்கல்ல. ஸோ அதில் என்னென்ன சிக்குதுன்றது மேலே தெரியும். அது வந்து இயற்கையாக அந்த இடம் கொடுத்ததே முதல் தப்புன்னு வரும்ல. சொல்கிறார் எடப்பாடி குடிமக்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போது அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால இப்போ இதில் நடந்தது என்னன்றது வரணும்ல. அது இன்வால்மெண்ட் இருக்கா இல்லையா பல கோணத்தில் பார்ப்பாங்க. வெளியே வரும். அது ஏற்கனவே சிபிஐ வந்தாச்சு 4 இதில். அதே மாதிரி அந்த ஜனாதிபதிகிட்ட வந்து டைம் ஃப்ரேம் பண்ணதில் இந்த கவர்னர் மசோதா சம்மந்தம் மறுபடியும் மசோதா போட்டதில் ஏற்கனவே உள்ளதுக்கு 4 வாரம் ஏதோ அது எப்போ தீர்ப்பு வரமா இருக்குமோ அதுக்காக இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தலைமை நீதிபதிக்கு ரிட்டையர் வருது. புதுசாக வர்ற எப்படி திமுக படிக்க வர அதெல்லாம் இருக்குதுல்ல. அது வந்தால் தான் இது ரெண்டையும் எடுப்பாங்களான்னு வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் அதே இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த கவர்னருக்கு. ஸோ எப்படியும் அதுக்கான இது அறுவடை பண்ணிடுவாங்க டெல்லி. ஒன்றும் இல்லை. இப்போ அந்த இப்போ அண்ணாமலை பேசுகிறது ஒன்று இப்போ கொடுத்துருக்கோம் பாருங்கள். அவர் கொடுக்குறா பாருங்கள். ஆரம்பித்தாச்சு. பீகார் தேர்தல் முடிஞ்ச பல அதிரடி இருக்குது பார்ப்போம்.